ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம த ஏஜ் ஆஃப் ஜான்சனோட 4th பார்ட்டில் இருக்கோம். ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஒரு லாங் ஏஜாக இருக்கிறதுனால வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தியாக போகுது. அதில் இன்னைக்கு ஃபீல்டிங் அவரை பற்றி பார்க்கலாம். The second of our 18th century novelist and by far the greatest of them all, Henry Fielding, 1717 to 54, was a man of very different type. 18th centuryயோட செகண்ட் நாவல் ரைட்டர் நமக்கு ஹென்ரி ஃபீல்டிங். நாவல் ரைட்டர்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட்டு யாருன்னா ஹென்ரி ஃபீல்டிங் தான். ஹென்ரி ஃபீல்டிங் ரிச்சர்சனை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி உள்ள ஒரு பர்சன். ஹிஸ் வாஸ் எ விரில், விகரஸ் அண்ட் சம்வாட் கோர்ஸ் நேச்சர் and his knowledge of life as wide as Richardson's was narrow, included in particular many aspects of it from which the prim little printer would have recoiled shocked. இவர் ரொம்ப துடிப்பாக இருக்கிற, ஸ்ட்ராங்காக இருக்கிற, சம்பாட்ட கரடு மூடாக இருப்பார். நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் ரிச்சர்சன் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ரொம்ப கம்மின்னு. ஆனால் ஹென்ரி ஃபீல்டிங்க்கு வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகம். ஃபீல்டிங் அவரோட ரைட்டிங்ஸில் ரியல் லைஃப்பில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ, என்னென்ன நல்லது இருக்குமோ அது ஃபுல்லாகவே ஓப்பனாக எழுதியிருப்பார். There is thus a strength and a breadth in his work for while we look in vain in that of his elder contemporary Richardson's judgment of Fielding that his writings were wretchedly low and dirty clearly suggests the fundamental contrast between the two men. ரிச்சர்சன் ஒரு டிசிப்ளின்டு ரைட்டர், பட் ஹென்ரி ஃபீல்டிங் ரியல் லைஃப்பில் என்னென்ன இருக்குமோ அது ஃபுல்லாகவே கொடுத்தாரு. ரிச்சர்சன் ஹென்ரி ஃபீல்டிங்கோட ரைட்டிங்ஸை பார்த்து இவரோட ரைட்டிங்ஸ் ரொம்ப தரம் தாழ்ந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இதனால் ஹென்ரி ஃபீல்டுக்கும் ரிச்சர்சனுக்கும் ஒத்து வரல. Moreover, for some 10 years before he took up the novel, Fielding had been busy writing plays, and this long training in the drama had taught him many valuable lessons in the art of construction. நாவல் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹென்ரி ஃபீல்டிங் ஒரு 10 years ட்ராமா தான் எழுதினார். ஸோ அப்படி ட்ராமா எழுதினதுனால நாவலோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. Unlike Richardson, therefore he started with a good preliminary preparation in technique. ஸோ ரிச்சர்சன் மாதிரி இல்லாமல் ஹென்ரி ஃபீல்டிங் நாவல் எழுதும் போது அதோட நுணுக்கங்கள்லாம் நல்லா கொடுத்துருந்தாரு. Early enough, his own first experiment in the novel was a direct offshoot from the first experiment of Richardson. ரிச்சர்சன் நாவல் எப்படி எழுதணும் அப்படின்னு கற்றுக்காமையே அவர் நாவல் எழுதினார். பட் ஹென்ரி ஃபீல்டிங் அப்படி இல்லை. ஆல்ரெடி ட்ராமா எழுதிட்டு இருந்ததுனால அதில் நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணதுனால அந்த டெக்னிக்ஸை நாவல் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணார். In 1740, all England was in raptures over Pamela. Fielding did not share the general enthusiasm. The underlying absurdities of the story appealed to his quick sense of humor. He was struck by the downright artfulness of the little heroine, whose virtues were paraded with so much satisfaction, and the author's overwrought sentimentalism disgusted him. 1740 பம்லா புக்கை பார்த்து இங்கிலாந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மற்றவங்க மாதிரி ஃபீல்டிங்க்கு அந்த புக்கு பிடிக்கல. அந்த ஸ்டோரியில் இருந்த ஃபுலிஷ்னஸ் திங்ஸை பார்த்து ஹென்ரி ஃபீல்டிங் சிரிச்சாரு. அந்த நாவலோட ஹீரோயின் பம்லா பண்ணுற தந்திரங்களை பார்த்து இவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். ரிச்சர்சன் அவரோட ஒர்க்கில் நிறைய எமோஷன்ஸ் கொடுப்பாரு. அந்த எமோஷன்ஸ் நிறைய இருக்கிறது ஹென்ரி ஃபீல்டிங்க்கு பிடிக்கல. The happy idea therefore occurred to him to take advantage of the popularity of the book and at the same time to raise an honest laugh against it by turning it into burlesque. இதிலிருந்து ஹென்ரி ஃபீல்டிங்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பமிலா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதை வச்சு கிண்டலாக நம்ம ஏதாவது எழுதலாம் அப்படின்னு நினச்சாரு. This was the origin of the adventures of Joseph Andrews, 1742. Fielding began by reversing the initial situation in Pamela, as Richardson's heroine had been tempted by her master. So his hero, who is supposed to be Pamela's brother, is tempted by his mistress, and he keeps up the parody till his 10th chapter. இதனால தான் ஃபீல்டிங் ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற நாவல் எழுதினாரு 1742. பமிலா ஸ்டோரியில் இருந்த சுச்சுவேஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதினார். ரிச்சர்சன் ஸ்டோரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவங்களோட மாஸ்டர் அந்த பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் ஹீரோவை, அதாவது மாஸ்டரை, அந்த மிஸ்ட்ரஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதை 10th சாப்டர் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாரு. கிண்டல் பண்ணுறதை தான் அங்கே பரோடின்னு கொடுத்துருக்காங்க.
After this, carried away by his own invention, he discards his first design, and the story becomes an epic of the highway, full of adventures, horseplay, and not too decent fun. அதுக்கப்புறம் ஸ்டோரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால புதுசாக ஏதாவது எழுதணும்னு நினச்சாரு. ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன நினச்சாருன்னா பரோடி பண்ணணும், கிண்டல் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணார். பட் அதை இப்போ விட்டுட்டாரு. 10th சாப்டருக்கு அப்புறம் ஸ்டோரி ரோடு ஸ்டோரி மாதிரி, பயணக்கதை மாதிரி சேஞ்ச் ஆனது. ரோடு ஸ்டோரினா இதில் அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், அப்புறம் விளையாட்டுகள் இருக்கும், அப்புறம் டீசென்ட் இல்லாமல் ஃபன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாரு. This was experimental work only, but it helped Fielding to find his proper way. It was followed in 1749 by The Adventures of Tom Jones, the greatest novel of the 18th century. ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறது வெறும் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் தான். அது சும்மா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எழுதுனது. ஆனால் இது ஃபீல்டிங் நமக்கு நாவல் எழுதுறது செட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவர் 1749 டாம் ஜோன்ஸ் எழுதினாரு. இதுதான் 18th centuryயோட பெஸ்ட் நாவல். Here Fielding takes an enormous canvas and crowds it with the figures. His hero is a foundling who is brought up in the west of England by a squire named Allworthy, with whom however he presently quarrels, after which he tramps up to London in quest of fortune. டாம் ஜோன்ஸில் ஹென்ரி ஃபீல்டிங் ஒரு பெரிய பிளாட் எடுத்துக்கிட்டாரு. இதில் நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு. இந்த கதையில் வர ஹீரோ ஒரு ஆர்ஃபன், அனாதையாக இருப்பார். ஹீரோவை ஆல்வர்த்தி அப்படிங்கிற ஒரு லேண்ட்லார்ட் வளர்க்குறாரு. ஆனால் ஆல்வர்த்தி கூட அவனுக்கு சண்டை வந்துடுது. அப்புறம் அவனோட லைஃப்பை தேடி லண்டனுக்கு நடந்தே போகிறான். Country Men and Manners fill the first part, Metropolitan Men and Manners the second part of the book, which as a whole gives us our fullest and richest picture of English life about the middle of the 18th century. அவளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வில்லேஜில் இருக்க பீப்புளோட லைஃப்பை பற்றி கொடுத்துருப்பாரு. செகண்ட் பார்ட்டில் லண்டன் பீப்புளோட லைஃப் ஸ்டைலை ஷோ பண்ணியிருப்பாரு. டோட்டலாக பார்த்தோம்னா 18th centuryயில் இங்கிலாண்டில் பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாரு. Fielding's third great novel, Amelia, appeared in 1751. In this, as the title indicates, the interest centers in the character of a woman, and thus Fielding, probably of a set purpose, met the author of Clarissa on his own ground. ஃபீல்டிங்கோட தேர்ட் பெரிய நாவல் எதுனா அமீலியா. இது 1751 வெளிவந்துச்சு. இந்த நாவலில் சென்ட்ரல் கேரக்டர் ஒரு உமன். நமக்கு முன்னாடியே தெரியும் ரிச்சர்சனோட பமிலாவோட மெயின் கேரக்டர் ஃபீமேல் தான். ஸோ அதே மாதிரி இவரும் எழுதி ரிச்சர்சனுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. The story tells of the courage and patience of a devoted wife and of the in-doings of her weak-willed husband. It is far sadder, far less vigorous and far less humorous than its predecessors, and despite the excellence of some of its character drawing, it exhibits unmistakable signs of a failing power. கதையில் வர மெயின் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப டிவோட்டட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப தப்பு செய்வார். ஹென்ரி ஃபீல்டிங் அவரோட முன்னாடி நாவல்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எழுதியிருப்பார். ஆனால் இதில் ரொம்ப சோகமாகவும் ஸ்லோவாக ஸ்டோரி மூவ் ஆகும். சில கேரக்டர்ஸை நல்லாவே எழுதியிருப்பார். பட் இதில் இவரோட அந்த ஸ்கில் கம்மியானதை நம்ம பார்க்கலாம். Fielding was much concerned about the structural principles of prose fiction, a matter to which neither Defoe nor Richardson had given much attention, to whom the novel was quite as much a form of art as the epic or the drama. Fielding ஒரு நாவலை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தார். இந்த விஷயத்த ரிச்சர்சனோ டிஃபோவோ ரொம்ப பெருசாக பண்ணல. ஹென்ரி ஃபீல்டிங்க்கு நாவல் அப்படிங்கிறது ஒரு எப்பிக்கோ ட்ராமா மாதிரியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்ட் ஃபார்மாக தெரிஞ்சுது. Hence the interest of his preface to Joseph Andrews and of the introductory chapters to the successive books of Tom Jones, which are in fact a skilled craftsman's essays on various questions connected with his craft. ஜோசப் ஆண்ட்ரூஸ் நாவலுக்கு இவர் கொடுத்த ப்ரிஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாம் ஜோன்ஸ் நாவல்லையும் ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் அவர் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து ஃபீல்டிங் ஒரு நாவல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. His own success in construction was not indeed nearly so great as is commonly supposed, and the price which Coleridge and Thackeray lavished upon the plot of Tom Jones must be dismissed as wildly extravagant. ஆனால் இங்கே ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபீல்டிங் நாவலோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க, ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
ஏன் கால்ரிட்ஜ் தாக்கரே கூட அவரோட நாவலோட கன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. ஆனால் ஹட்சன் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது அளவுக்கு அதிகமான புகழ்ச்சின்னு சொல்கிறாரு. But he still deserves the fullest credit for what he did by both theory and practice to carry over into the novel those ideas of unity and balance which are essential to any work of art. நான் ஹென்ரி ஃபீல்டிங்கை பாராட்டியே ஆகணும்னு ஹட்சன் சொல்கிறாரு. எதுக்காகனா அவரோட ரைட்டிங்ஸ்க்காகவும் அதில் அவர் கொடுத்த ஐடியாஸ்க்காகவும். இவர் தான் ஹென்ரி ஃபீல்டிங் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா மற்ற ஆர்ட் ஃபார்மோட இதை பேலன்ஸ் பண்ணி எழுதினாரு. அது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஹட்சன் இவரை புகழ்ந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. As a social satirist and teacher, his place is close beside his friend Hogarth, whom he resembled in his total want of. While we are now often repelled by his grossness and animality, we must also remember that Fielding was like Richardson in his own way, only a moralist, though he repudiated root and branch Richardson's pinched ideas of conduct and the spirit of a smug respectability which pervades his work. ஃபீல்டிங்கோட ஒர்க்ஸில் இருக்க சம் டீசென்ட் இல்லாத விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ரிச்சர்சன் எப்படி டிசிப்ளின்டு பர்சனும் அதே மாதிரி ஹென்ரி ஃபீல்டிங்கும் ஒரு டிசிப்ளின்டு பர்சன் தான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ரிச்சர்சனோட நேரோ மைண்டட்னஸையும் அதுக்கப்புறம் ஃபேக்காக இருக்கிற டிசிப்ளினையும் இவர் ரொம்பவே அப்போஸ் பண்ணார். As a social satirist and teacher, his place is close beside his friend Hogarth, whom he resembled in his total want of squeamishness and the limitless freedom which he assumed in depicting vice and the downright honesty and sincerity with which he sought in his own verse to expose some of the most glaring evils as well public as private which at present infect the country. சொசைட்டியை கிண்டல் பண்ணுறதுலையும் தென் சொசைட்டியில் இருக்க பீப்புளுக்கு லெசன் கொடுக்கறதுலையும் ஹென்ரி ஃபீல்டிங் அவரோட ஃப்ரெண்டான ஹொகாத்துக்கு ஈடானவர். ஹென்ரி ஃபீல்டிங் எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்பில்லை, தயங்காமல் அவர் என்ன எழுதணும்னு நினச்சாரோ அது ஃபுல்லாகவே எழுதினார். சொசைட்டியில் இருக்க வைஸ் திங்ஸை எழுதும் போது அவர் ரொம்பவே ஃப்ரீடமாக எழுதினார். யாருக்குமே அவர் பயப்பில்லை. ஹென்ரி ஃபீல்டிங் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் எழுதினார். சொசைட்டியில் எந்த கெட்ட விஷயம் இருந்தாலும் சரி அதை தயங்காமல் எழுதினார். There are weak points in Fielding's ethics and he touches certain matters with a laxity which we may deplore, but on the whole, as he was a much greater artist than Richardson, so his treatment of life and the tone of his writings are both truer and healthier than his. ஃபீல்டிங்கோட டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குற விஷயத்தில் சம் வீக் பாயிண்ட்ஸும் இருக்குது. சில விஷயங்களை அவர் ரொம்ப அலட்சியமாக எழுதியிருக்காரு. அதை கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா ரிச்சர்சனை விட ஹென்ரி ஃபீல்டிங் ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட். ஹென்ரி ஃபீல்டோட லைஃப் அணுகிற முறையும் தென் அவரோட ரைட்டிங் ஸ்டைலும் ரிச்சர்சனை விட பெட்டராக இருக்குது. ஹென்ரி ஃபீல்டிங் கொடுத்த ரைட்டிங்ஸ் ட்ரூவாகவும் ஹெல்தியராகவும் இருக்குது. Next writer Smollett, a third writer Tobias Smollett 1721 to 1771 is usually associated with Richardson and Fielding in the history of the 18th century novel, but it must be distinctly understood that his work is on a much lower level than theirs. 18th centuryல இருந்த நாவல் ரைட்டர்ஸோட தோபியாஸ் ஸ்மாலட்டையும் சேர்ப்பாங்க. இவரோட பீரியட் 1721 to 1771. ஸ்மாலெட் மற்ற ரெண்டு ரைட்டர்ஸை விட கொஞ்சம் லோவாக தான் எழுதியிருப்பார். இன் ஏர்லி லைஃப் ஸ்மாலெட் ஸ்பெண்ட் சம் இயர்ஸ் அஸ் சர்ஜன் ஆன் அ man of war and thus gained that first-hand knowledge of the sea, of sailors and of the appalling conditions of the naval service which he afterwards turned to good account. He settled in London with the intention of practicing his profession, but medicine failing like a goldsmith, he turned to literature. ஸ்டார்டிங்கில் ஸ்மாலெட் போர் கப்பலில் சர்ஜனாக வேலை செஞ்சார். ஸோ அங்கே இருக்க செயிலர்ஸ் அண்ட் தென் அங்கே இருக்க கண்டிஷன்ஸை பற்றி ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை நாவல்ஸில் யூஸ் பண்ணார். லண்டனில் டாக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணார். பட் அதில் தோத்துட்டதுனால லிட்ரேச்சருக்கு வந்துட்டார். கோல்ட்ஸ்மித்தும் அப்படி தான். அவர் மாதிரியே இவர் டாக்டருக்கு ட்ரை பண்ணி அது வராதனால லிட்ரேச்சருக்கு வந்துட்டார். As a bookseller's hack, again like a goldsmith, he produced a large amount of miscellaneous work, including a history of England, which was a publisher's opposition venture to Hume's. The success of Richardson and Fielding naturally prompted him to try his hand in fiction, and he wrote half a dozen novels.
The most important of which are The Adventures of Roderick Random 1748, The Adventures of Peregrine Pickle 1751, and The Expedition of Humphrey Clinker 1771. கோல்ட்ஸ்மித் மாதிரியே ஸ்மாலட்டும் அவர் லைஃப் லீட் பண்ணுறதுக்காக நிறைய புக்ஸ் எழுதினார். இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டு ஒன்று, அது ஹியூமுக்கு போட்டியாக எழுதினது. ரிச்சர்சன் ஃபீல்டிங்கோட சக்ஸஸை பார்த்து அவரும் நாவல் எழுதணும்னு நினச்சாரு. ஸ்மாலட் 6 நாவல்ஸ் எழுதினார். அதில் 3 இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ரொடரிக் ரேண்டம், அண்ட் தென் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரிக்ரீன் பிக்கிள், மூணாவதா த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கம்ப்ரி கிளிங்கர். Smollett conceived the novel as a large diffused picture of life, and unlike a feeling made a little attempt to organize his materials into an artistic whole. His stories are simply strings of adventures, and such unity as they possesses is given to them only by the personality of the hero, while his one object is to keep the reader's interest alive by a perpetual succession of incidents. ஸ்மாலட் நாவல் அப்படிங்கிறத என்ன நினைச்சாருன்னா, வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்களையும் எழுதுறது அப்படின்னு நினைச்சாரு. ஃபீல்டிங் மாதிரி நாவலுக்கு ஒரு கரெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கல. அவரோட நாவலில் ஸ்டோரிஸ் ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸ் தான் இருக்கும். ஹென்ரி ஃபீல்டிங் மாதிரி ஹீரோவை மட்டும்தான் அவர் கொடுத்தாரு. அட்வென்ச்சர்ஸ் கொடுத்தே ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சாரு. His fertility of invention and animation are undoubtedly remarkable, but we soon weary of mere incident when it is not related to the interest of character, and the smallest characters are generally very crudely drawn. Alike in the looseness of his composition, in his dependence upon action, and in the nature of his subjects, he reverts to the picaresque type of fiction. ஆனால் கதை க்ரியேட் பண்ணுற அந்த ஸ்கில்லும் சுறுசுறுப்பும் அவர்கிட்ட நிறைய இருந்தது. ஆனால் கேரக்டர்ஸ் எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களோட மனநிலைமை என்ன, இதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. வெறும் இன்சிடென்ட்ஸை மட்டுமே கொடுத்தாரு. அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீப்பாக கொடுத்துருக்க மாட்டார். இப்படி இன்சிடென்ட்ஸ் தென் அட்வென்ச்சர்ஸ் மட்டுமே கொடுக்கறது பழைய பிக்கரஸ்க் நாவலுக்கே அவர் போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். Though he still has his admirers, the enjoyment of his novels requires stronger nerves than most of us today possesses. The world as he depicts it is a dirty and dingy place, as its inhabitants for the most part are very sorry and disagreeable fellows. He loves to dwell upon the most foul and nauseating phases of life, and he gives us a little that is really cheerful to relieve the prevailing gloom, for even his humor is commonly of the coarse physical kind. இப்போவும் ஸ்மாலட்டையும் ஸ்மாலட்டோட ரைட்டிங்ஸையும் பிடிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் அவரோட ஸ்டோரிஸை படிக்கணும்னா நமக்கு தைரியம் ரொம்ப வேணும். ஏன்னா அவர் வேர்ல்டை ரொம்ப அழுக்கான இருண்ட இடமாக காட்டுறாரு. அவர் கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, பிடிக்காத ஆளுங்களாக இருப்பாங்க. லைஃப்பில் இருக்க ரொம்ப டிஸ்கஸ்டிங் மேட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பார். அவர் ஃபன்னுன்னு சொல்கிறது கூட ரொம்ப தரங்கிட்ட உடல் சார்ந்த விஷயமா இருக்கும். An exception must indeed be made in favor of Humphrey Clinker, which is far finer in tone and richer in genuine comedy and character interest than its predecessors. But in regard to these, it can only be said that while they often carry us along by the gist of their narrative, they have in them much to disgust even the least fastidious reader. ஸ்மாலட் எழுதின ஹம்ப்ரி கிளிங்கர் மட்டும் ஒரு விதிவிலக்கு. இது மற்ற ஸ்டோரிஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கேரக்டர்ஸ் நல்லா கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை, ஃபன்னுமே ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருப்பாரு. இவர் எழுதின மற்ற ஸ்டோரிஸ் ரொம்ப வேகமாக நகரும். ஆனால் எதை பற்றி கவலைப்படாமல் இருக்க ரீடர் கூட அதில் இருக்க அருவருப்பான விஷயங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். It has, however, to be remembered that Smollett wrote expressly as a satirist and reformer, and that his purpose was to paint the monstrous evils of life in their true proportions and colors, so that he might thus drive them home upon the attention of the public. And we must certainly set it down to his credit that the sickening realism of the ship scenes in Roderick Random led directly to drastic changes for the better in the conditions of the naval service. இவர் ஜஸ்ட் கதைக்காக எழுதாம சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் எழுதினாரு. லைஃப்ல இருக்க விஷயத்த அப்படியே எழுதினாதான் அதை பார்த்து பீப்புள் திருந்துவாங்க அப்படின்னு நினைச்சாரு. இவர் ரொடரிக் ரேண்டம்ல சீல இருந்தப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்
அவருக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் இருந்த மோசமான விஷயங்களை இதில் கொடுத்துருப்பாரு. அதனால் சி டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பெரிய சேஞ்சஸை இவர் கொண்டு வந்தார். While in general he compares very unfavorably with his two forerunners, he also did something to enlarge the scope of fiction. He was a real creator of the English novel of the sea and of sailors, and the first of our novelists to exploit systematically and successfully the national peculiarities of Irish, Scotch and Welsh. Richardson ஃபீல்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைனாலும் நாவல் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணார். நேவியை பற்றியும் செயிலர்ஸ் பற்றியும் நாவல் எழுதின ரைட்டர் இவர் தான். தென் ஐரிஷ் பீப்புள், ஸ்காட்ச் பீப்புள், வெல்ஸ் பீப்புள் இவங்களோட பெக்கூலியர் கேரக்டர்ஸை இவர் தான் ஃபஸ்ட்டு எழுதினார். அடுத்ததாக இந்த பீரியடில் இருக்க அதர் நாவலிஸ்ட் யாருன்னு பார்ப்போம். அதர் நாவலிஸ்ட் ஆஃப் த பீரியட் ஆஃப் த innumerable works of fiction which now flooded the market, the vast majority are no longer remembered today even by name. We have here to glance only at the productions of a few writers who, whether by the intrinsic excellence or the temporary importance of what they did, have a recognized position in literary history. ரிச்சர்சன், ஹென்ரி ஃபீல்டிங்லாம் எழுதினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நாவல்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பீரியடில். அந்த நாவல்ஸில் மேக்ஸிமம் நேம்ஸ் இப்போ யாருக்கும் தெரியாது. இப்படி நாவல்ஸ் எழுதுனதில் சம் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த நாவல் ரைட்டர்ஸ் ஒன்று அவங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருந்திருக்கணும், இல்லை அந்த பீரியடில் அவங்க இம்பார்ட்டண்ட் ஆளாக இருந்திருக்கணும். It is natural to speak first of Goldsmith's one excursion into the field of fiction, The Vicar of Wakefield. In structure, this shows that, like Smollett, Goldsmith had learned a little of the art of the novel from the precepts and practice of Fielding, for his plot is ill-concocted, full of glaring improbabilities and huddled up in the most ludicrous manner at the close. கோல்ட்ஸ்மித் நாவலில் ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருக்காரு, அது விக்கர் ஆஃப் த வேக்ஃபீல்ட். கோல்ட்ஸ்மித்தும் ஸ்மாலட் மாதிரி தான் ஃபீல்டிங் கிட்ட இருந்து நாவல் எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஆட்டெல்லாம் கற்றுக்கல. வெறும் பிளாட்டெல்லாம் நல்லா கொடுக்கல, நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. ஸ்டோரியோட எண்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப அவசர அவசரமாக முடித்த மாதிரி வேடிக்கையாக இருக்கும். But as we are willing to make the humblest allowance for the writer's personal weaknesses, so we are ready to make a similar allowance for the technical defects of his work, because it is instinct with his peculiar charm and tenderness, and because its materials are handled with that transfiguring power which touches the simplest details with idyllic beauty. கோல்ட்ஸ்மித்தோட தனிப்பட்ட குறைகளை எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி அவரோட நாவலில் இருக்க குறைகளையும் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த நாவலில் தனித்துவமான அன்பும் அழகும் இருக்கும், சாமும் டெண்டர்னஸும் இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு அழகான கிராமத்து ஓவியம் மாதிரி கொடுத்துருப்பாரு. Its humor is perennially delightful, and while much of its characterization is purely conventional, no praise would be excessive for the subtlety with which the good Dr. Primrose and his family are portrayed. The Vicar of the Wakefield கொடுத்துருக்க ஹியூமருமே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்க கேரக்டர்ஸ் கன்வென்ஷனலாக பழக்கமாக இருந்தாலுமே இந்த கதையோட ஹீரோ டாக்டர் பிரிம்ரோஸையும் தென் அவங்க ஃபேமிலியில் இருக்க கேரக்டர்ஸையும் நுணுக்கமாக கொடுத்துருப்பாரு. Its spirit is that of quiet manly piety without the slightest suggestion of the goody-goody, and the large sympathy which is conspicuous in many of his descriptions, notably in the prison scenes towards the end, so that in human feeling and real social insight alike, Goldsmith was ahead of most of the professional preachers and teachers of his time. இதில் கொடுத்துருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே ரொம்ப குவைட்டாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருக்கும். அது சூப்பர்ஃபிஷியலாக தென் ஃபேக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார். பர்டிகுலராக எண்ட் ஆஃப் த நாவலில் ப்ரிசன் சீன்ஸ் கொடுத்துருப்பாரு. இது அவர் ஹியூமன் பீயிங்ஸ் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, தென் சொசைட்டியை பற்றின அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பீரியடில் இருந்த ரிலீஜியஸ் பர்சன்ஸை விட இவருக்கு மனுஷங்களை பற்றின அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருந்தது. The novel had been didactic in the hands of his predecessors, but he made it directly humanitarian. A reference must next be made to the strange work of a very strange man, the Reverend Lawrence Stine, 1713 to 68.
கோல்ட்ஸ்மித்துக்கு முன்னாடி இருந்த நாவல் ரைட்டர்ஸ் வெறும் ஐடியாஸை சொல்கிற ஒரு டூலாக தான் நாவல்ஸை யூஸ் பண்ணாங்க. ஆனால் கோல்ட்ஸ்மித்து தான் ஒரு மனிதநேயம் இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மாக நாவலை சேஞ்ச் பண்ணார். அடுத்ததாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனான லாரன்ஸ் ஸ்டன்னோட ரைட்டிங்ஸை பார்ப்போம். இவரோட பீரியட் 1713 to 68. ஹூஸ் லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் டிஸ்டன் சாண்டி Gentleman appeared in 9 volumes from 1759 to 1767. This can hardly indeed be called a novel. It is rather a medley of unconnected incidents, scraps of out-of-the-way learning, whimsical fancies, humor, pathos, reflection, impertinence, and indecency. ஸ்ட்ரென் எழுதின டிஸ்டன் சாண்டி 9 வால்யூம்ஸாக 1759லேருந்து 1767 வரைக்கும் வந்தது. இந்த வாக்கை நம்ம நாவல்னு சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். இதை ஒரு கலவையான புக்குன்னே சொல்லலாம். இதில் சம்பந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். டிஃப்ரெண்ட்டான அட்வைசஸ்லாம் கொடுத்துருப்பாரு. இமேஜினேஷன்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இவரோட இந்த நாவலில் ஹியூமர் இருக்கும். சில சமயம் கதையை சோகமாக கொடுத்துருப்பாரு. ஃபிலாசபிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் டீசெண்டே இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே கலந்து தான் இவரோட நாவல் இருக்கும். Stein's method was that of a deliberate oddity and carefully cultivated caprice, and his work has so little backbone that had he lived 10 years longer, for he left it incomplete at his death, he could easily have written 9 more volumes on the same plan and without advancing in the least towards any real conclusion. ஸ்டென்னு வேணும்னே விசித்திரமாகவும் தென் இஷ்டத்துக்கு அவரோட ரைட்டிங்ஸில் எழுதினார். டிஸ்டன் சாண்டிக்கு கிளியரான எண்டிங் கொடுத்துருக்க மாட்டார். அவர் இறக்காமல் இருந்திருந்தா இன்னும் 10 வருஷத்துக்கு இன்னும் 9 வால்யூம்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸ்டோரிக்கு கிளியரான எண்டிங் கொடுக்காமையே. He owes his rank as novelist to the wonderful power of his character drawing in The Elder Sandy and his wife, Corporal Trim, and Uncle Toby, who are among the most living figures in 18th century fiction. In one other way, he also counts much historically. ஸ்டென்னு நம்ம நாவல் ரைட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு ரீசன் அவர் கேரக்டர்ஸை நல்லா கொடுத்துருப்பாரு. ரொம்ப லைவ்லியாக கொடுத்துருப்பாரு. ஸ்டோரியில் வர சாண்டி, கார்போரல் ட்ரிம், அங்கிள் டாபி இந்த மாதிரி கேரக்டர்ஸை நல்லாவே கொடுத்துருப்பாரு. இது 18th செஞ்சுரியில் வந்த நாவல்ஸில் இருந்த கேரக்டர்ஸ்லேயே பெஸ்ட்டாக இருந்த கேரக்டர்ஸ். We have spoken of the reinstatement of the emotions as a chief fact in the life of the period now under review. Considering the general conditions of the time, it is not surprising that in the reaction against the dry intellectuality of the preceding generation, the feelings should run riot and a new mood, the melting mood of a heightened sensibility, should arise in consequence. இந்த பீரியடில் தான் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டெலிஜென்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பீப்புள் கிட்ட ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுற அந்த மைண்ட் செட் கிரியேட் ஆனது. A fresh type of man, the man of feeling, now appeared upon the scene, whose nature was exquisitely attuned to the pathos of things and who found a curious satisfaction in the cultivation of melancholy, and as people at large began to discover that there was a peculiar and delicate kind of pleasure to be extracted from overwrought emotional states, those who catered for their entertainment naturally addressed themselves to the task of inducing such states. உணர்ச்சி வசப்படுற பீப்புள் கிரியேட் ஆனதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க. சோகமாக இருக்கிறத கூட ஒரு ஹாப்பினஸ்ன்னு ஃபீல் பண்ணாங்க. ஆடியன்ஸ் இப்படி இருக்கிறதுனால ரொம்ப சோகமாக அந்த சோகத்துலேயும் சந்தோஷம் தேடுறதுனால ரைட்டர்ஸும் அந்த மாதிரி எழுதினாங்க. There is a good deal of this new emotionalism in Richardson, but Stein was our first English writer, as Rousseau was the first writer on the continent to employ it as part of his regular literary stock in trade, and with him it becomes so much of a habit that fills his pages with a kind of mildew. ரிச்சர்ட்சனோட ஸ்டோரிஸ்லையும் எமோஷ்னலிசம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டென் தான் இது ஒரு ஹேபிட்டாகவே மாற்றினார். அது எப்படி இருக்குன்னா, அவரோட பேஜஸில் எல்லாமே எமோஷ்னலிசம் ஒரு பூஞ்சை மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதை தான் மைல்டியூன்னு கொடுத்துருக்காங்க. He also appears to have discovered the proper name for it in a letter about 1740 to a friend, Miss
Lumley. He reminds her of the sentimental repast they had enjoyed together. This is the first known use of the epithet in the sense now attached to it, and Sten himself presently made the word classic and current in his record of continental travel, the sentimental journey. ஸ்டென் தான் இந்த உணர்ச்சி வசப்படுற அந்த தன்மையை சென்டிமெண்டல் அப்படின்னு சொன்னார். 1740 அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்டெர்னோட ஃப்ரெண்டு மிஸ் லம்லேக்கு எழுதின லெட்டரில் சென்டிமெண்டல் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணார். அப்புறம் அவர் ரைட் பண்ண சென்டிமெண்டல் ஜேர்னி அப்படிங்கிற புக்கு மூலயமா இந்த வேர்டை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனார். He was not, of course, the creator. No one man was the creator of this tearful mood, but his work fell in with a fast-growing fashion, which it therefore helped to stimulate and spread. Among his direct followers, one has some distinction: Henry Mackenzie, 1745 to 1831, whose principal novel, The Man of a Feeling, carries its significance in its title. புக்ஸில் இந்த எமோஷ்னல் ஸ்டேட்டை ஸ்ட்ரென் மட்டும் க்ரியேட் பண்ணலை. அந்த பீரியடில் இவரோட சேர்த்து சென்டிமெண்டல் அப்படிங்கிற அந்த மெத்தட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆனது அந்த பீரியடில். இவரும் இவரோட ஒர்க்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்தாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனார். Possessing nothing of Sten's other qualities, Mackenzie exaggerated his high-pitched emotionalism, and his book is from beginning to end a perfect welter of tears, as has been well said. At least it is not a dry book. I should take it, on the contrary, to be one of the dampest books in English literature. மெக்கன்சி கிட்ட ஸ்டென்னு கிட்ட இருக்கிற மற்ற திறமை எதுவும் இல்லாமல் இந்த உணர்ச்சி வசப்படுற தன்மை மட்டும் இருந்தது. ஸோ அதையே இவர் வந்து ஃபாலோ பண்ணார். மெக்கன்சி எழுதின புக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே டிஎஸை பார்க்கலாம். நம்ம அந்த புக்கு ஃபுல்லாகவே ரொம்ப டிஎஸாக இருக்கும். அது ரொம்ப நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் எழுதியிருப்பார். In later life, Mackenzie opposed the French Revolution, but his earlier writings reveal many traces of the influences of that gentle spirit of revolt, which gained strength rapidly in England during the second half of the 18th century. This leads us to note that, as we might expect, writers who had a message to deliver soon began to perceive that the novel could be used with great effect as a means of popularizing their political and social ideas. இவர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை அப்போஸ் பண்ணார். அவரோட ஏர்லியர் ரைட்டிங்ஸ்லேயே அந்த புரட்சி வந்து தெரிஞ்சது. 18th century பாதி இருக்கும் போது இங்கிலாந்து பீப்புளுக்கு நிறைய அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் ஸ்டேட் இருந்தது. ரைட்டர்ஸ் ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்க நாவல்ஸை யூஸ் பண்ணாங்க. Thus, to take one instance only, William Godwin wrote as a powerful Caleb Williams, or things as they are, in order, in the words of the original preface, to give a general review of the modes of domestic and unrecorded despotism by which man becomes the destroyer of man. It is an interesting feature of the growth of the novel that almost from the first women began to take part in it. But though a number of women had been writing fiction before Frances Burney, 1752 to 1840, her Evelina, or the history of a young lady's entrance into the world, laid the real foundations of the women's novel. வில்லியம் காட்வினோட கேலப் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நாவல் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏன் கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிறத எழுதினாரு. அதுதான் இங்கே டெஸ்பாட்டிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாவல் எப்போ வளர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்தே விமன் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஃப்ரான்சஸ் பர்னே இவங்களோட பீரியட் 1752 to 1840. ஃப்ரான்சஸ் பர்னேக்கு முன்னாடியே நிறைய விமன் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. பட் இவங்க எழுதின எவ்லினா அப்படிங்கிற அந்த வாக்கு தான் விமன்ஸ் நாவலுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது. Published in 1778, 12 years after The Vicar of Wakefield, when little Fanny, as Johnson affectionately called her, was only 26, this was reckoned the greatest success since Clarissa. In many ways, it belonged entirely to the 18th century school. It clearly owed much to Richardson, whose epistolary method and tone of sensibility it adopts, while in a broad humor, its strongest point, it follows the tradition of Fielding and Smollett, but without their coarseness. இந்த எவ்லினா ஃபேனி பர்னி 26 வயசில் எழுதினது. கிளாரிசாவுக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். ரிச்சர்சன் எப்படி நாவலை லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதியிருப்பாரோ அதே மாதிரி இவங்களும் லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதியிருப்பாங்க இந்த புக்கை.
அடுத்து ஃபீல்டிங் அண்ட் ஸ்மாலட் மாதிரி ஃபன்னெல்லாம் இவங்களோட நாவல் கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து இன்டீசெண்டாக எழுதியிருப்பாங்க, பட் இவங்க டீசெண்டாக எழுதியிருப்பாங்க. At the same time, as a first novel in which a woman wrote of life quite frankly from the woman's point of view, it was really a new thing. We may therefore regard Miss Burney as the founder of the Tea Table School of Fiction. Her second book, Camellia, was more ambitious but lacked the freshness of its predecessor. Her later novels were failures. ஒரு உமனோட வியூவில் இருந்து எழுதின நாவல் இதுதான் ஃபஸ்ட்டு. இப்படி போல்டாக எழுதின விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்தது அந்த பீரியடில். இவரை ஃபவுண்டர் ஆஃப் த டீ டேபிள் ஸ்கூல் அப்படின்னே சொல்லலாம். டீ டேபிள் ஸ்கூல் அப்படின்னா ஃபேமிலி அண்ட் சொசைட்டி லைஃப் சார்ந்த நாவல்ஸ் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்கள ஃபவுண்டர் ஆஃப் த டீ டேபிள் ஸ்கூல் ஆஃப் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட நாவல்ஸில் குடும்பம் பற்றி இருக்கும், அப்புறம் சமூக வாழ்க்கைகள் பற்றி இருக்கும். இவங்களோட 2வது புக்கு கெமிலியா. ஆனால் கெமிலியா வந்து எவ்லினா மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகலை, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இவங்க எழுதின எவ்லினா தவிர மற்ற நாவல்ஸ்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆனிச்சு. இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட்.